எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களில் பார்ப்போம். மே மாதம் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி 12ஆம் நாள் வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:10 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:10 வரை. இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். சந்திராஷ்ட நட்சத்திரம் சதயம். கும்பராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, கன்னியில் சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? உத்தராயணம் வைகாசி மாதம் 12ஆம் நாளுக்கு வந்துட்டோம். செவ்வாய்க்கிழமையில நம்ம வழக்கமாக செய்கின்ற பூஜைகளோடு சேர்த்து இந்த ஏகாதசிக்காக பெருமாள் ஆலய வழிபாட்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வாழ்வில் எல்லாவித தடைகளிலிருந்தும் விடைபெறுவதற்கான ஒரே வழி பெருமாள் வழிபாடு தான். பொருளாதார தடையில் இருக்கிறவங்க ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு சிறப்பான பலனை தரும். அதனால இந்த ஏகாதசியையும் இந்த செவ்வாய்க்கிழமை இணைத்து நம்ம செய்கின்ற பூஜைகளில் வெற்றி பெறுவோம். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷராசிக்கு கிரக நிலவரங்களின்படி மிகுந்த எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறுகின்ற அமைப்பு உருவாகிவிடும். உதவிகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நிறைய தூக்கமின்மை, உடல் உபாதைகளில் துன்பப்பட்டவர்களெல்லாம் இப்பொழுது அதற்கான வழிவகை கிடைக்கும். நல்ல பலன்களே, அதாவது உதவிகள் கிடைக்கும். நல்ல பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. இன்றைய நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் சூரியன் புதனோட சேர்க்கை, குரு சுக்கிரன் சேர்க்கை 2ஆம் இடத்துல. இது ஒரு விதமான யோகத்தை தான் தந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான பாக்கியங்களையும் அள்ளி தருகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, குரு சுக்கிரனுடைய இணைவு உங்களை வாழ்க்கையில் ஒரு உயர்வான கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. இன்றைய நாள் ஒரு சிந்தனை மேலோங்கும். அந்த சிந்தனையின்படி நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க, இல்லை செய்ய போறீங்க, புதிய முயற்சியில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயமாவது உறுதியாகப்படும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. தேவையற்ற மன வருத்தங்களாலும் தேவையற்ற நம்பிக்கை துரோகத்துக்களாலும் வீழ்த்தப்படுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்துல வீழ்த்தப்படுவோம் அப்படின்னா, நாம கடன் வாங்கியிருப்போம், அல்லது கடன்களால அல்லது வேலையிலையோ ஏதாவது ஒரு விஷயத்த பழிவாங்கப்படுவோம். கவனம் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில தொழில் செய்யும் அமைப்பிலேயே கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் இந்த துன்பத்தை கடந்து வரலாம். சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கேது சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலுமே, இந்த சந்திரனின் அன்றாட பயணங்கள்னு இருக்கு இல்லைங்களா, இப்ப 2ஆம் இடத்து சந்திரன் இருக்குது ஒரு விதமான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? செலவினங்களை குறைத்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் கிடைக்க பெறும். ஒரு அற்புதமான நாளாக சிம்மத்திற்கு இந்த நாள் திகழும்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. தடை இருக்கு, இந்த தடையை நீங்க உடைத்து நடக்கும் பொழுது வெற்றி பெறுவீர்கள். அது எப்படிங்க உடைக்கிறது அப்படின்னா, தேவையில்லாமல் வீட்டுக்குள் எந்த வாக்குறுதியும் கொடுத்து மாட்டிக்க கூடாது யாருக்கிட்டையுமே. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம பிரிவினை ஏற்படுத்துகிற வகையில் பேச்சு ஓடிட்டு இருந்தா அதை அப்படியே கட் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா போதும். அதை நீங்க மீண்டும் சீண்டும் பொழுது என்ன ஆகும், அது பெரிய பிரச்சனையை பூதாகாரமாக மாறிடும். அதுதான் விஷயம். அதனால எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது சிறப்பை தரும் கன்னியை பொறுத்தவரை இன்றைய நாளில். துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைவான ஒரு போக்கு, நிறைவான ஒரு மனத்தன்மை. சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்குது. செலவினங்கள் உண்டு, செலவுக்கேற்ற வரவும் வர வாய்ப்பு உள்ளது. துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான எல்லா விதமான விஷயங்களையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்தவற்றில் மனத்தெளிவு பிறக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சந்திரனுடைய பயணம் இப்போது லாபத்துல இருக்கு. லாபத்துல இருந்தா எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம எப்படியாவது நம்ம கிட்ட சேர்ந்துடணும், எல்லாத்திலும் நம்ம வெற்றி பெறன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்க போராட ஆரம்பிப்பீங்க. அந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் ஆர்வம் மிகுதியால் சில தவறுகளை செய்ய நேரும். ஆர்வம் கால பொறுக்கிறது இல்லை, உடனே எல்லாம் நடக்கணும்னு பார்த்து செஞ்சு நீங்க மாட்டிக்கொள்வீர்கள். கவனமாக இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் முயற்சி எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கும். சந்திராசிரமம் விலகிருச்சு. உங்கள் முயற்சியை இன்று நீங்கள் செய்யும் பொழுது அந்த முயற்சி உங்களுக்கு பெருமளவில் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க வல்லமை உள்ள ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு உள்ளது. குருவின் பார்வை பயணத்தை அல்லது குருவின் வாயிலாக ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சிறிது குழப்பம். ஏன்னா சந்திரன் அஷ்டமம், அதாவது சந்திராஷ்டமங்கிறத விடவும் சந்திரன் அஷ்டமத்து பயணம் உங்களை ஏற்கனவே ஒரு குழப்பத்துல ஆத்திடுச்சு. இது நடக்குமா நடக்காதான்னு அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க போகிறது நடப்பதெல்லாம் இறைவனோட செயல். நீங்க செய்ய வேண்டியது உங்களோட அன்றாட பணியை கரெக்டாக செஞ்சு வந்தீங்கன்னா போதும். புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகன பயணங்கள்ல கவனமும் எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக பயணப்படும். மீனராசி அன்பர்களை, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதியும் சரி, ரேவதியும் சரி, இது எல்லாமே உத்திரட்டாதியும் சரி, எல்லாமே நம்ம ஹை கிளாஸ் நட்சத்திரங்கள்னு வச்சுக்கலாம். எதையுமே எளிமையா பார்க்க மாட்டீங்க, எல்லாமே பிரம்மாண்டமா தான் பார்ப்பீங்க. எது கிடைக்கலையோ அதை தான் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பீங்க. கிடைத்த ஒரு பொருளை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற அமைப்பு உங்களிடம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன் பிடிவாத குணம் இருக்கு அப்படின்னா, உங்களோட ராசி அதிபதி 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பயணம் பண்றாரு. அவர் இன்னும் 5க்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதனால அது வரையிலும் பொறுக்கலாம். மற்ற எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பானது ஒரு வழி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.